हाय फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल நான் உங்க ஈஸ்வரி இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா ஒரு ஸ்வீட் தான் ஏனா தொடர்ச்சியா நமக்கு பண்டிகை தான் வந்துகிட்டு இருக்கு அதனால ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் எப்படி செய்யறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க வாங்க நெய் ஃபர்ஸ்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் உருகட்டும் ஃபர்ஸ்ட் பால் பவுடர் 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துர்க்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம் ஆனா அதே அளவுக்கு சீனியும் எடுக்கணும் ஒயிட் சுகர் தான் இதான் வந்து டேஸ்டா இருக்கும் பால் பவுடர் எடுத்த அளவுக்கு நான் சீனி எடுத்துர்க்கேன் பாதாம்லாம் சும்மா மேலே மேரினேட் பண்ணதா ஏலக்காய் 2 சீனியும் ஏலக்காவையும் ஒன்றா வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்த்துடலாம் ஏலக்காய் சர்க்கரை இதை சேர்த்துட்டு கையோட பால் பவுடரையும் அதில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ பால் காய்ச்சாத பால் இருக்கும் இல்லையா அதை ஊற்றிக்கலாம் இது வந்து 10 ரூபா பாக்கெட் இருக்கும் இல்லையா அந்த அளவு பால் தான் நான் ஊற்றிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கட்டி இல்லாமல் இருக்கணும் இந்த கட்டியெல்லாம் நம்ம கரைச்சி விட்டுறலாம் ஈஸியாக கரைஞ்சிருவாங்க கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும் சீக்கிரமே திக்காகிடும் இப்போ இது நல்லா வந்து கட்டியாகணும் அது வரைக்கும் இருக்கணும் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு கேள்வி நான் கடைசியாக சொல்லிவிடுவேன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தமிழோட கலையை குறிக்கிற ஒரு சொல் இங்கிலீஷில் ஆல்ஃபபெட்டில் வரும் என்ன வார்த்தையாக இருக்கும் ஒரு 3 லெட்டர் தான் தமிழோட கலையை குறிக்கிற வார்த்தை அப்படியே தமிழ் போலயே இருக்கும் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கைவிடாமல் கலருங்க ஏன்னா வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே இப்படி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சா திக்காயிடும் கொஞ்சம் பால் ஊற்றி கூட இதை செய்யலாங்க ஆனால் வந்து பாலும் பச்சை அப்புறம் வந்து பால் பவுட்ரு போட்டிருக்கோம் சீனி போட்டிருக்கோம் எல்லாமே ராவாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்காக தான் கொஞ்சம் கொதிக்க விடுறது கரெக்டாக இப்போது சுண்டி வந்துடும் இந்த வருஷம் பொங்கலுக்காக நான் இந்த ஸ்வீட் செய்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோடு கொண்டாடுங்க இப்போ நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சிடுச்சா கடைசியாக சொல்லவா இல்லை நீங்களே சொல்லிடுறீங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் ஆனால் வந்து வீடியோ கடைசியில் சொல்லிடுறேன் இப்போது கட்டியாயிடுச்சு இப்போ வந்து இறக்கி நம்ம ஆற வைக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான நட்ஸ் ஏதாவது இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் பாதாம் முந்திரியை நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதாக நசுக்கி போடுறேன் இதை போட்டு நல்லா கிளறி விட்டு நான் அப்படியே வந்து ஆற விட போகிறேன் ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சிக்கலாங்க சரி என்ன அந்த விடுகதை கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன லெட்டராக இருக்கும் சரி நானே சொல்கிறேன் இங்கிலீஷில் இருக்க அந்த 3 ஆல்ஃபபெட் என்னென்னா ஓவியம் எப்படி சூப்பராக இருக்குல்ல இப்போ இது நல்லா ஆறிடுச்சு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சிக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கவங்க அப்படியே சாப்பிடுவாங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சிங்கனாக்கா அவ்வளோதான் சீக்கிரம் தீர்ந்துருங்க கையில் கொஞ்சம் நெய்யை அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அதுக்கேற்றா போல் எடுத்து உருண்டை பிடிச்சி ஷேப் பண்ணிக்கலாம் இது போல் ஷேப் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இதில் எதாவது நட்ஸ் வைக்கலாம் இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் இது போல் ஷேப் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் இது போல் வந்து சும்மா தாங்க டிசைன் பண்ணியிருக்கேன்